பிஜேபி வந்து முருகனுக்கு விழா நடத்துறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உண்மையிலேயே பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, இத்தனை ஆண்டு காலமாக முருகன் இருட்டடிப்பு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. உங்களுக்கு உண்மையாகவே அந்த முருகன் மீது பக்தியும் பரிவும் பற்றும் இருந்ததுன்னா நீங்கள் முருகனை ஏன் இருட்டடிப்பு செய்ய விட்டீங்க? முருகனின் மீது பாசம் என்பது இவர்களுக்கு திடீரென்று வருவது பார்த்தா தான் நமக்கு வந்து வியப்பாக இருக்குது. அப்போ இந்த அளவிற்கு சிறப்புமிக்க முருக வழிபாடு எதனால் வடக்கில் வழக்கொழிந்து போனது? இதுதான் ஒரு அடிப்படையான கேள்வி. முருகன்கிற பேரை உங்களுடைய ஆதரவாளர்கள் பயன்படுத்துறாங்களா? ஏன் பயன்படுத்துறது இல்லையா? பயன்படுத்துறது இல்லையே. சுப்பிரமணியமிங்க எல்லாம் ஒண்ணுதாங்க, ஸ்கந்தாம்பிங்க எல்லாம் ஒண்ணுதாங்க. அப்ப ஏன் முருகான்னு பேர் வைக்கிறீங்க? ஸ்கந்தா மாநாடுன்னு பேர் வைக்கலாம்ல. தமிழங்கிட்ட மிளகா அரைக்கிறவங்க மட்டும் அங்க தூய தமிழ் முருகன்னு வரும். ஏன்னா நம்ம இதுல வேல் அப்படின்னா என்னன்னா, வேகமாக பாய்ஞ்சு போகக்கூடிய எல்லாமே வேல் தான். அந்த வேலும் வேற எந்த வடிவமும் இல்லை, விந்தணு வடிவம் தான். விந்தணு ஒரே வடிவம் தான். அதனாலதான் அது அந்த மாதிரியான வடிவம். கீழே வந்து ஒரு இது மாதிரிலாம் போட்டு இப்படி இருக்கும். நடுவில் இப்போ ஒரு பிரச்சனை ஞாபகம் வந்துச்சா? சிக்கந்தர். ஆமா ஆமா ஆமா, திருப்பரங்குன்றம் பிரச்சனை. அது இந்த சிக்கந்தர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. அது முருகன் தான். முருகனைத்தான் இஸ்லாமியர்கள் சிக்கந்தருங்கிற பேர்ல வழிபட்டு இருக்கிறாங்க. அதுதான் பிற்காலங்கள்ல சிக்கந்தருங்க. அது முருகனுக்கு நம்ம ஆதிகால முன்னோர்கள் எப்படி வழிபட்டாங்க, அதே வழிபாட்டை ஒரு தரப்பு திருப்பரங்குன்றத்தில் அப்படியே நடத்திட்டு இருந்திருக்காங்க. திருப்பி வாரமாட போது பாரு. வக்கு வந்து அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது நல்லது. அதே போல இந்து அறநிலையத்துறையும் அரசாங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். ஆமா, சரியா? இந்து மட்டும் பக்தர்களோட ஒப்படைன்னு இவன் இந்த பக்கம் பேசிக்கிட்டு அதை வக்க வந்து அரசாங்கம் தான் நடத்தணும்னு பேசுறது எவ்வளவு முரண்பட்ட கருத்து. நீ என்ன வந்துட்டு உட்காந்து எங்களோட பக்தியை எதுக்கு நீங்க வந்து தராசை வச்சு அளந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் பக்தி இருக்கு, வழிபாடு இருக்கு, இறைவன் அதை எங்களை ஏற்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படி இருந்தால் தான் ஏற்றுக்க முடியும், இப்படி இருந்தால் தான் என்ன? அப்படி இறைவன் வந்து சொல்ல சொன்னால் பரவாயில்ல. இறைவன் வந்து சொல்றாரு. அப்படி முருகனை வந்து பெரிய அளவு வந்து மக்கள் வந்து திரும்ப எடுத்து கொண்டாடுறாங்க. எதற்காக? கடவுளுங்கிறதுக்காக கிடையாது, தமிழின அடையாளம்ங்கிறதுக்காக. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து முருகனை இவங்க மட்டும் தான் டேக் ஓவர் பண்ணாங்கன்னு சொல்ல, திராவிடமும் கொஞ்சம் பார்த்தீங்களா முருக பக்தர்களாக மாறிக்கிட்டே இருக்காங்க. மாநாடு முருகனுக்கு நாங்கள் தான் பெருசாக செலவைக்க போகிறோம். நீங்கள் முருகனுக்கு செலவிங்க, முருகனுக்கு தாடி கையில் கைத்தறியெல்லாம் கொடுத்துறாதீங்க, தந்தை முருகனுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நமது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய அரசியல் செயற்பாட்டாளர், வள்ளல் வலையொலி ஊடகத்தின் ஆசிரியர், மரியாதைக்குரிய திரு பாரிசாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் குறித்து தமிழகம் முழுவதும் ஒரு பேசுபொருள் இருந்துகிட்டு இருக்கு. இந்து முன்னணி தலைமையில் நடத்தப்பட இருக்கக்கூடிய ஜூன் மாதம் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது. இந்த முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது முழுக்க அரசியல் மாநாடு தானே தவிர அது வந்து ஒரு பக்தர்களுக்கான மாநாடு இல்லை அப்படின்னு தமிழக அமைச்சர் திரு சேகர்பாபு அறிவித்திருக்கிறார். ஆனால் அந்த மாநாடு அப்படிங்கிறத அங்கே நடத்துவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து முருகருக்கு எதிரான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது முருகனுக்கு எதிரான ஒரு மாடலாக இருக்கிறதுன்னு தொடர்ச்சியான பரப்புரைகள் ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த மாநாடு அப்படிங்கிறது அரசியல் மாநாடாக பார்க்குறீங்களா, இல்லை ஒரு ஆன்மீக மாநாடாக கடந்து போகணுமா? இந்து முன்னணி மாதிரியான இயக்கங்கள் முன்வைக்கக்கூடிய எதுவுமே அரசியலாக தான் பார்க்கப்படணும். அவர்கள் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காகவோ இல்லை வேறு எதையோ வளர்க்குறதுக்காகவோ எல்லாம் செய்யலை. ரெண்டாவது, முருகனின் மீது பாசம் என்பது இவர்களுக்கு திடீரென்று வருவது பார்த்தா தான் நமக்கு வந்து வியப்பாக இருக்குது. வரலாற்று ரீதியாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து குசான பேரரசு, மௌரிய பேரரசு காலகட்டத்தில் எல்லாமே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1500க்கு முந்தைய காலகட்டங்கள் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட வந்து முருகன் வந்து இந்தியா முழுவதும் வழிபடப்படக்கூடிய கடவுளாகத்தான் இருந்திருக்கிறார். அதில் மிக பிரதான கடவுளாக இருந்திருக்கார். நீங்கள் எல்லோரா குடைவரை கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு சிலை என்பது பெரிய சைஸ் சிலையே இருக்குது. அதுபோக குசான பேரரசுடைய காயின்ஸ் இருக்குல்ல, நாணயங்கள், அந்த நாணயங்கள் எல்லாமே முருகனுடைய நாணயம் என்பது நாணயமாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு, வட இந்தியா எல்லா பக்கமுமே முருகனுடைய வழிபாடு என்பது ஒரே மாதிரியான ஒருமித்த வழிபாட்டு முறையாக இருந்திருக்கிறது அப்படிங்கணும். இப்போ நீங்கள் இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இந்து மதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 பிரிவுகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த பிரிவுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கௌமாரம் அப்படின்னு சொல்றது வந்து முருகனை மட்டுமே வழிபடக்கூடிய வித மார்க்கம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அளவிற்கு சிறப்புமிக்க முருக வழிபாடு எதனால் வடக்கில் வழக்கொழிந்து போனது? இதுதான் ஒரு அடிப்படையான கேள்வி. அதற்காக தான் யோகியை கூப்பிட்டுருக்கோம், அதுக்காக தான் பவன் கல்யாணம் கூப்பிட்டுருக்கோன்றாங்க. நீங்கள் இது வழக்கொழிந்ததுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா,
நீங்கள் இப்போ வட இந்தியாவில் ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீகாரோ இல்லை உத்தரப்பிரதேசில் எங்கேயோ ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய சாமி படங்கள் இருக்கும்ல, அதில் நீங்கள் முருகனே பார்க்க முடியாது. முருகன் இருக்க மாட்டார். ஓகே, நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா சிவன் இருப்பார், விநாயகர் இருப்பார். அந்த எதில் முருகன் நீங்கள் பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவனுடைய குடும்பம்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவில் மட்டும் தான் முருகனை வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த குடும்பத்துலேருந்து விலைக்கு வைக்க முடியல அப்படிங்கிறனால, வேறு வழியே இல்லைன்ட்டு. அதுவும் இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வரைஞ்சது வந்து தமிழ்நாட்டில். ஓகே, அது வந்து தமிழ்நாட்டில் ஓவியர்கள் வரைஞ்ச புகைப்படங்கள் தான். நம்ம ஊரில் வரைஞ்ச புகைப்படங்களை அங்கே நார்த்தில் விநியோகிப்பாங்கல்ல, அதே போல் அங்கே வரைகிற இதான் நம்ம இங்கே வாங்குறோம்ல, அதே போல் இங்கே வரைஞ்சு போன ஓவியங்கள் தான் நிறைய வந்து அங்கே பயன்படுத்துகிறாங்க அந்த ஃபோட்டோஸாக. அப்போ வேண்டுமென்றே நீங்கள் இன்னொன்று இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் காருக்கு இதுக்கெலாம் வந்துட்டு இந்த அக்சசரிஸ்லாம் வாங்குற கடைகள் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடவுள்களுடைய சிலைகளை வந்து காரில் வைக்கிறதுங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இஸ்லாமியர்களில் தொடங்கி இஸ்லாமியர்கள் அவங்க வந்து ஒரு பிரநிலா இல்லை இந்த வேறு மாதிரி ஏதாவது வைப்பாங்க. இந்துக்கள் வந்து இது சில இதெல்லாம் வைப்பாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுவோடைய இதெல்லாம் வைப்பாங்க. அப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதையும் கடந்து நீங்கள் நிறைய சிலைகளை பார்க்கலாம். அங்கே மிக்கி மவுஸ் சிலையில் தொடங்கி எல்லா சிலையும் அங்கே இருக்கும். தலையாற்ற பொம்மையிலேருந்து எல்லாம் இருக்கும். ஆனால் முருகனோட சிலையை நீங்கள் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? இதெல்லாம் நான் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான். ஓகே, அப்போ நீங்கள் முருகனுக்கு சிலை வாங்கணும்னா எங்கே வாங்கணும்னா, நீங்கள் வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்து அங்கே தனியாக அந்த வீட்டில் பூஜை செய்யறதுக்குன்னு வைக்கிற சிலையில் சின்ன சைஸ் சிலையாக பார்த்து வாங்கிட்டு போய் அதை நீங்கள் பசை போட்டு தான் காரில் வைக்கணுமே ஒழிய, காருக்குன்னு இந்த சிலைகள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கடைகள்லையுமே முருகன் கிடைக்க மாட்டார். இதெல்லாம் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நார்த் இந்தியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த சாமி போஸ்டர்ஸ்லாம் விற்பாங்க நிறையா. இந்த போஸ்டர்கள் புகைப்படங்களில் கடைகளில் நான் வந்து உங்களை வீடுகளில் நான் சொன்னேன். இப்போ கடைகளில் நீங்கள் நார்த் இந்தியா கோயிலுக்குலாம் போங்களேன். இப்போ நம்ம ஊர் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா எல்லா புகைப்படங்களும் கிடைக்கும். நீங்கள் வந்து சாமி கோயில் பக்கத்தில் ஒரு இருக்குன்னா அங்கே எல்லா சாமியுடைய புகைப்படமும் உருவம் சிலைகளை எல்லாமே விற்பாங்க. ஆனால் முருகனுடைய சிலைகள் நீங்கள் நார்த் இந்தியாவில் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருக்காது. அதுக்கு ரீசன் என்னன்னா, தெரிந்தோ தெரியாமலோ ஒரு காலகட்டத்தில் முருகன் என்பவர் இனத்திற்கான கடவுளாக வரையறுக்கப்பட்டு விட்டார். அது ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே ஒரு இனத்திற்கான கடவுள் முருகன் அப்படிங்கிற ஒரு புரிதல் என்பது உருவாகிவிட்டது. அதை வந்து அவங்க இந்தியா முழுக்க முருகனுடைய வழிபாடே இருந்திருந்தாலும் அந்த வழிபாட்டை செய்தவர்கள் வந்து தமிழர்கள் தான். புரியுதுங்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முருகனை இந்தியா முழுக்க மட்டும் இல்லை, உலகம் முழுக்க. இப்போ இங்கே வந்து இந்துத்துவவாதிகள் இப்போ ஒரு வேலையை பண்ணுறாங்க. இப்போ யாசிதிகள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு மக்கள் இருக்கிறாங்க அந்த அரபு பகுதிகளில் வாழக்கூடியவங்க. அவங்க வந்து குர்திஸ்தான் பகுதியில் இருப்பாங்க. அவங்க ரொம்ப சிறுபான்மை இனம். நீங்களா மிஞ்சி போனால் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பேர் தான் மொத்தமாகவே அந்த மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய வழிபாடுங்கிறது என்ன அப்படின்னு அவங்களுக்குமே ஒரு முழுசாக தெரியாது. அவங்க பீகாக் காட் அப்படின்னு சொல்லி மயில் கடவுள் அப்படிங்கிற ஒரு கடவுளை அவங்க வழிபடுவாங்க. ஒரு பெரும் கொடுமை என்னன்னா, அங்கே மயில்களே கிடையாது. அவங்க வாழ்ற மயிலே இல்லை. மயில் கடவுள்னு ஒரு கடவுளை வழிபடுவாங்க. அதை எப்படி வழிபடுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மயில் தோகையை அப்படி வட்டமாக வரைஞ்சி வச்சு வழிபடுவாங்க. இதுதான் அவங்களுடைய அந்த கடவுளுக்கான உருவகம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஒரு பழைய கோயில் ஒன்று இருக்குது. அந்த யாசிதிகளுடைய அந்த கோயிலுடைய கட்டமைப்பு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய கோயில்களுடைய கட்டமைப்பில் அதே கோபுரம் அதே மாதிரியான இதில் தான் இருக்கும். நம்ம இதில் அந்த சிலைகள் இருக்கும். அது இல்லாமல் இப்போ நீங்கள் கிறிஸ்துவ சர்ச்சுகளுடைய கோபுரம் இருக்குல்ல, அந்த மாதிரியான கோபுரங்களாக இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப வருஷமாகவே கோபுர வழிபாடு. ஆரம்ப காலகட்டத்தில் சர்ச்சுகளில் கோபுர வழிபாடு கிடையாது, கோபுரமாக வைக்க மாட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் சர்ச்சுகள் வந்து அதை அடாப்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ரொம்ப காலமாகவே இந்த கோபுர அமைப்பில் சாமி கும்பிட்ற வழக்கம். அவங்களோட எப்படின்னா, நீங்கள் அவங்களுடைய அந்த ஆன்மீகத்தன்மையில் இப்போ யூதர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில விளக்குகள் ஏற்றுவாங்க. பல 6 விளக்குகள் வச்சு ஒரு விளக்கு ஏற்றுவாங்க. அதே போல் இவங்க வந்து ஒரு விளக்கு ஏற்றுவாங்க. அந்த விளக்கு வேறு எந்த விளக்கும் கிடையாது. நம்ம ஊரில் அன்னப்பறவையோடு இருக்கக்கூடிய குத்து விளக்கு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அன்னப்பறவை வச்சு ஒரு அந்த வடிவத்தோட குத்து விளக்கு. அதே வடிவத்தில் அன்னப்பறவைக்கு பதிலாக மயில் இருக்கும் அங்கே. புரியுதுங்களா? மயில் இப்போ நம்ம ஊர்லேயுமே மயில் மயில் குத்து விளக்கு இருக்கு. ஆனால் அதை விட அதிகமாக அன்னப்பறவை குத்து விளக்கு தான் நம்ம இப்போ கடையில் கிடைக்குது. நீங்கள் பழைய கால கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மயில் குத்து விளக்கு இருக்கும். அதே மயில் குத்து விளக்கு அப்படியே நம்ம ஊரில் எப்படி குத்து விளக்கு இருக்குமோ அதே மாதிரி குத்து விளக்கு அவங்க வச்சு வழிபடுவாங்க. அவங்களே அங்கே செய்கிறது. அது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்கேருந்து யாரும் போய் கொடுக்கல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க கோயிலில் ஒரு வரைபடம் ஒன்று இருக்கும். அது எப்போ வரைஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அந்த வரைபடத்துக்கு மேலே அவங்க திரும்ப திரும்ப வரைபடத்தை வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. காலங்காலமாக வரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த வரைபடம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு தமிழ்நாட்டு பெண் விளக்கேற்றுவது போல இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இவங்க வந்து இந்த ஆய்வுகள் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வழிபடுற கடவுள் வந்து முருகன் தாங்கிறத ஒரு முடிவுக்கு வராங்க. எப்படின்னா இந்தியர்களோ இதவங்களாம் வழிபடுறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இதெல்லாம். இப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அவங்க கிட்டலாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ வந்துட்டு கார்த்திக்ஸ்தான்
கார்த்திக்ஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டை நீங்க கேளுங்க. அப்படி ஒரு நாட்டு, ஏன்னா அவங்க தனிநாடு கோரிக்கையை அவங்க வச்சுட்டு இருக்காங்க. சரி. ஆனா அவங்க கார்த்திக்ஸ்தான் இந்த மாதிரிலாம் பேர்லாம் அவங்க வைக்கல. யாசிதிகளுக்குன்னு ஒரு நாடுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா. ஏன்னா குர்திஸ்தான் அங்கே இருக்கு. அதுக்கு பதில் யாசிதிகள் தனி. இவங்க இஸ்லாமியர்கள் கிடையாது, ஆனா அரபிகள். அதாவது அவங்க மொழி வந்து அரபி மாதிரி தான் இருக்கும், ஆனா உருது மொழி இல்ல, உருது மொழி கிடையாது. அவங்க எழுத்து வடிவம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உருது மொழி மாதிரி இருக்காது. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்குன்னு ஒரு நாடு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு நாடுக்கு வேற ஏதோ ஒரு பேர் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் போட்டு இது பண்ணி கார்த்திக்ஸ்தான் சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லிலாம் இப்போ இந்த பிஜேபி இதுல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இல்லை வேடிக்கை என்னன்னா, இந்த யாசிதிகள் தமிழர்களோடு தொடர்புடையவர்கள்ங்கிறத பல வருஷமா தமிழர்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பல ஆய்வறிக்கைகளை கொடுத்து யாசிதிகள் வழிபாடு வந்து முழுக்க தமிழர் வழிபாடு. ஆய்வு இருக்கு, ஆய்வுகளே இருக்கு. பல ஆய்வறிஞர்கள் வந்து யாசிதிகள் வந்து முருகனைத்தான் வழிபடுறாங்க, முருகனை கடவுளா கொண்டு தான் வழிபடுறாங்க. அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் இங்க இருந்து வழிபாட்டை எடுத்துட்டு போயிருக்கணும். இல்லைன்னா வந்துட்டு நம்ம வணிகர்கள் அங்க போய் வழிபாடு செய்வது, அங்க அந்த வழிபாடு பரவி இருக்கணும். ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்க தென்னக பகுதிக்கான கடவுளாகத்தான் முருகன் வந்து இன்றளவும் நம்ம நம்பிக்கையில இருக்கிறார். இப்ப நான் கேட்கறது என்னன்னா, இப்ப பிஜேபி வந்து முருகனுக்கு விழா நடத்துறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உண்மையிலேயே பிரச்சனை இல்லை. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, இத்தனை ஆண்டு காலமாக முருகன் இருட்டடிப்பு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. உங்களுக்கு உண்மையாகவே அந்த முருகன் மீது பக்தியும் அறிவும் பற்றும் இருந்ததுன்னா நீங்க முருகனை ஏன் இருட்டடிப்பு செய்ய விட்டீங்க? ஏன்னா இன்னைக்கு நான் கேட்குறேன், முருகன் இப்போ முருக பெருவிழான்னு நீங்கள் நடத்துறீங்க, இல்லை முருக திருவிழான்னு நடத்துறீங்க, ஏதோ ஒரு முருகன் பேரை பயன்படுத்துறீங்க. உண்மையாகவே முருகன்கிற பேரை உங்களுடைய ஆதரவாளர்கள் பயன்படுத்துறாங்களா? ஏன் பயன்படுத்துறது இல்லையா? பயன்படுத்துறது இல்லையே. சுப்பிரமணியம்பிங்க, எல்லாம் ஒண்ணுதாங்க. ஸ்கந்தாம்பிங்க, எல்லாம் ஒண்ணுதாங்க. அப்போ ஏன் முருகான்னு பேர் வைக்கிறீங்க? ஸ்கந்தா மாநாடுன்னு பேர் வைக்கலாம்ல. இப்போ புரியுதுங்களா சொல்றது? தமிழங்கிட்ட மிளகா அரைக்கணுமா மட்டும் அங்கே தூய தமிழ் முருகன்னு வரும். இப்போ நான் என்ன கேட்குறேன், முருகனுடைய வழிபாடுங்கிறது தமிழர்களுடைய ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய வழிபாடு. காரணம் நீங்க குறிப்பா தமிழர்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்துக்கள்லாம் ஒன்றுபடணும், இந்துக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய, இந்துக்களின் கடவுளாக இருக்கக்கூடிய முருகனை வழிபட நம்ம எல்லாம் ஒன்று சேரணும், 5 லட்சம் பக்தர்கள் ஒன்று கூடணும்ன்றாங்க. ஆனா நீங்க மீண்டும் மீண்டும் தமிழர்கள்ன்ற வார்த்தை பயன்படுத்திட்டே இருக்கீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துவும் கூட முருகனை அவன் சாமி கும்பிடுவீங்களான்னு கேட்டா அவனை கும்பிடுவான். ஆனால் அது பிரதான கடவுளாக அவன் ஒருபோதும் அவன் பார்த்ததே கிடையாது. முருகனை வந்து அவங்க சும்மா இந்த நாடகத்தில் இதிலெல்லாம் இந்த சிவனை பற்றியான இதுல எல்லாம் முருகனை காட்டுவாங்க போவாங்க. ஏன்னா இந்த திருவிளையாடல் புராணம் அதெல்லாம் இங்கே தாங்க, அங்கெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் இந்த புராணங்களை தான் அவங்க வந்து எடுத்துட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த இதுக்காக தான் முருகன் கதாபாத்திரத்தை அவங்க பயன்படுத்துறாங்களே ஒழிய, மற்றபடி முருகனுக்கு அவங்களுடைய வழிபாட்டு இடங்கள்ல இடமே இல்லை. ஒரு சைடு ஆக்டர் மாதிரி வச்சிருக்காங்க. குடும்பத்தில் எத்தனை பேருன்னு கேட்டால் 2 பேருங்கன்பாங்க. ஏங்க அப்படி இவரை கும்பிடுறது இல்லை? விநாயகருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை முருகனுக்கு அவங்க கொடுக்கறது கிடையாது. தெய்வத்தில் வைக்கப்படும். அப்ப வையத்துல வாழ்வாங்கு வாழணும். அப்ப வாழ்வாங்க ஒருவன் யார் வாழ முடியும்னா, எல்லாருக்கும் நன்மை மட்டுமே செய்யக்கூடியவனால தான் அந்த இடத்துல நிற்க முடியும். அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு யார் போவா அப்படின்னா, ஒரு அரசன் போக முடியும், அந்த தலைவன் போக முடியும், இல்லை மக்களுக்காக ஒரு மருத்துவர், இந்த மாதிரி மக்களோட உயிரை பாதுகாத்த இப்படிப்பட்டவர் தான் போக முடியும். அப்படி எல்லாத்தையும் செய்தவர் தான் முருகன். தமிழ் சமூகத்திற்கு வெளியிலிருந்து படைகள், இதை நான் மட்டும் சொல்லலை, நீங்கள் ஒவ்வொரு கோயில் தலபுராணமும் முருகனுக்கு இருக்கக்கூடிய தலபுராணத்தில் கடல் வழி வந்த பகையை முறியடிச்ச வரலாறு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வான்வழி தாக்குதலை முறியடிச்ச வரலாறு இருக்கும். இந்த வான்வழி தாக்குதல், வான்பகை அப்படிங்கிறது எதை சொல்றாங்கன்னா, மீட்டியர்ஸ் இருக்குல்ல, அதைத்தான் வான்பகைங்கிறாங்க இவங்க. அதெல்லாம் நம்ம சங்க இலக்கியத்தில் எடுத்து பார்த்தோம்னா, மீட்டியர் ஃபால் மூலமா உலகத்துல பெரிய அழிவுகள் ஏற்படும். இந்த அழிவுகளை முன்கூட்டியே உணர்ந்து அதுல இருந்து மக்களை பாதுகாத்திருக்கிறாரு முருகன். இது இலக்கியங்கள் இருக்கு. வான்பகை அப்படின்ட்டு, அந்த வான்பகை பொறாது வேலை வந்து வானை நோக்கி வீசினாருன்ட்டு, அது வேலை வான் நோக்கி வீசினாருன்னா அது என்ன மிசைலா, அது என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஆனா பாடல் அப்படி இருக்கு. இது பாடல் அப்படி இருக்கு. ஏன்னா நம்ம இதுல வேல் அப்படின்னா என்னன்னா, வேகமாக பாய்ஞ்சு போகக்கூடிய எல்லாமே வேல் தான். அந்த வேலும் வேற எந்த வடிவமும் இல்லை, விந்தணு வடிவம் தான். ஒரே வடிவம் தான். அதனாலதான் அது அந்த மாதிரியான வடிவம், கீழே வந்து ஒரு இது மாதிரிலாம் போட்டு இப்படி இருக்கும். அப்ப முருகன் என்பவர் ஒரு படைப்புக்கான ஒரு இந்த மனித சமூகம் எப்படி ஒரு நோய் இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளணுங்கிற அந்த மாதிரியான அறிவுகளை வந்து நமக்கு சொன்னவர்கள் சித்த மரபு உடையவர்கள். அப்ப முருகன் வந்து விவசாயத்திற்கு, அதனாலதான் நீங்க வந்து இப்ப நீங்க கிழங்குகள் இதுக்கெல்லாம் வள்ளிக்கிழங்குனே பேரு. நீங்க வள்ளினா வந்து முருகனுடைய மனைவின்னு நினைச்சுக்கிறீங்க. ஆனா உண்மையிலே என்னன்னா, இது முருகனுக்கு 2 மனைவி. இதெல்லாமே வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கடவுளோட வச்சு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றதுதான். கடவுளே 2 மனைவி கட்டியிருக்காரு, அதனால தமிழர்கள் அப்படி நம்ம புரிஞ்சுக்க கூடாது. நீங்க வள்ளி பாத்தீங்கன்னா எப்பயுமே பச்சையா தான் இருப்பாங்க. நீங்க பாத்துருப்பீங்க. ஏன் பச்சையா இருக்காங்க?
இயற்கையில மனிதன் பச்சையாவா இருக்கான் இல்ல. அப்ப அது சிம்பாலிசம். வள்ளிங்கிறது ஒரு உருவகம். ஓகே. நீங்க அதே போல நீங்க முருங்கைக்கீரை, அந்த முருங்கைக்கீரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு தத்துவத்துக்கான ஒரு மூலிகை தான். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வந்து இந்த முருகு அப்படிங்கிறப்ப நீங்க வட இந்தியால கோழிக்கு பேர் என்ன தெரியுங்களா? தெரியாது. முருகன். முருகு. 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 கோழிக்கு. ஓகே. சேவலுக்கு முருகன் தான் சொல்லுவாங்க. ஓகே. அது எல்லாமே இந்த முருகனுடைய அடையாளத்துக்குள்ள இருந்து எடுத்துட்டு போறது. முருகனுடைய அடையாளம் என்பது பல்கி பெருகி இருக்குது. எல்லாமே தமிழர் அடையாளமா தான் இருந்திருக்கு. அப்ப இந்த வள்ளி தெய்வயானை இந்த முறை இது எல்லாமே முருகனோட சிம்பாலிசம். ஓகே. அதாவது என்னன்னா வள்ளி என்பது பச்சையா இருக்குன்னா பச்சையம்மன் என்பது விவசாயத்திற்கான கடவுள். விவசாயத்தையும் முருகன் வந்து செஞ்சிருக்காருங்கிறதுக்கான ஒரு சிம்பல், அது ஒரு அடையாளம். தெய்வ யானை அப்படிங்கிறது வெள்ளை யானையை குறிக்கிறது. அந்த வெள்ளை யானைங்கிறது அன்றைய கால ஆசிவக மரபுடைய அடையாளம். அந்த ஆசிவக மதத்தையும் அவர் பெரிய அளவு வளர்த்திருக்காருங்கிறதுனால இந்த வெள்ளை யானை இது ரெண்டையும் மனைவியாக ஒரு வைக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஐடியாலஜிக்கலா அன்னைக்கு நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த 2 மனைவிகள் போல காட்டப்படுறது. இந்த இதெல்லாமே வந்து 2 பேரோட அவர் வாழ்ந்தாரு, அவருக்கு அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு கதையெல்லாம் வரும் பார்த்தீங்களா? வள்ளியை மணக்கிறதுக்கு வந்து ஒரு வேஷம் போட்டு போனார். இதெல்லாம் வந்து பிற்கால கதைகள். இந்த உண்மையான காரணங்கள் மறைக்கப்பட்டு, அந்த ஆன்மீக காரணங்கள் மறைக்கப்பட்டு, அதற்கப்புறம் அந்த காரணங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வழி இல்லாம அப்படியே வேற ஒரு கதை சார்ந்த விஷயங்களை சொல்லி அப்புறம் ஒவ்வொரு திருத்தலுக்கும் இந்த மாதிரி நிறைய தவறான புராண நிறைய கதைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மரபு ரீதியாகவே தமிழர்கள் முருகனை என்னைக்குமே விட்டு கொடுத்ததில்ல. வேற மதத்துக்கே மாறி இருந்தாலும் முருகனை எப்படியாவது உள்ள இழுத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல பிஜேபி வேறுபடுது நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், நடுவுல இப்போ ஒரு பிரச்சனை ஞாபகம் வந்துச்சா? சிக்கந்தர். ஆமா ஆமா ஆமா. திருப்பரங்குன்றம் பிரச்சனை. அது இந்த சிக்கந்தர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. அது முருகன் தான். முருகனைத்தான் இஸ்லாமியர்கள் சிக்கந்தருங்கிற பேர்ல வழிபட்டு இருக்காங்க. அதுதான் பிற்காலங்கள்ல சிக்கந்தருங்க. அது முருகனுக்கு நம்ம ஆதிகால முன்னோர்கள் எப்படி வழிபட்டாங்க அதே வழிபாட்டை ஒரு தரப்பு திருப்பரங்குன்றத்துல அப்படியே நடத்திட்டு இருந்திருக்காங்க. திருப்பி வாரமாட போது பாரு. இல்லைங்க, உண்மையில நான் சொல்றேன். இப்ப நீங்க அந்த திருப்பரங்குன்றத்துல இங்க மறைக்கப்பட்ட செய்தி என்னன்னா, அது இஸ்லாமியர்கள் மட்டும் அந்த இடத்துல போய் பலி கொடுக்குறாங்க, அந்த இடத்துல போயிட்டு இது பண்றாங்கன்ட்டு. ஆனா நம்ம நடப்புல விசாரிச்சு பார்த்ததுல உண்மையிலே இஸ்லாமியர்கள் மட்டுமே அந்த வழிபாட்டை செய்யறது இல்லை. இஸ்லாமியர்களும் செய்கிறார்கள், தமிழர்களும் செய்கிறார்கள். அதாவது சாரி, அவர் தமிழ் இஸ்லாமியர்கள்னு சொல்ல, அதாவது என்னன்னா சாமானிய தமிழர்களும் அங்க போயிட்டு நீங்க சொல்லக்கூடிய சோகால்டு ஹிந்துஸ்ன்னு சொல்றீங்கல்ல, அந்த தமிழர்களும் போயிட்டு முருகனுக்கு வந்து அதாவது அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தருக்கு வந்து நேர்ந்து விடுறாங்க. அதே போல இஸ்லாமியர்களும் நேர்ந்து விடுறாங்க. இவங்க 2 பேருமே போயிட்டு வேண்டிக்கிறாங்க. இப்ப இங்க கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, ஆக்சுவலா இந்த மாதிரி வழிபடுற முறையே வந்து இஸ்லாத்துல வந்து தவறு. ஒருத்தருக்கு வந்து நேர்ந்து விட்டுட்டு அதை போய் பழி கொடுத்து அங்கே போய் நான் வேண்டிக்கிறதுங்கிறத கான்செப்ட்ங்கிறதே வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் பிழை அவங்க பண்ணக்கூடாது. அதை வந்து சிக்கந்தர கந்தருங்கிறீங்க. கந்தர் தான் ஆதிகால தமிழர் வழிபாட்டு முறையில் அவங்க அப்படியே தொடர்றாங்க. இன்னைக்கு இந்த கருத்து வந்து அவங்களுக்கு எதிரானதாக மாறிட போதுங்கிறதுனால அதை கேட்குறேன், மீண்டும் வலியுறுத்துறது. நான் சொல்கிறதுன்னா அது முழுக்க முருகனுக்கான வழிபாட்டு மலை தான். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு வந்து அதில் நீங்கள் வந்து வக்ஃப் போர்டு வாரியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நான் மாறுபடலை. வக்ஃப் வாரியம்ங்கிறது அவங்களுக்கான உரிமை. நான் என்ன சொல்கிறேன், வக்ஃப் பிரச்சனையே நான் அதிகமாக பேசலை. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், வக்ஃப் வந்து அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது நல்லது. அதே போல் இந்து அறநிலையத்துறையும் அரசாங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். ஆமாம், சரியா? இந்து மட்டும் பக்தர்களோட ஒப்படைன்னு இவன் இந்த பக்கம் பேசிவிட்டு அதை வக்ஃபை வந்து அரசாங்கம் தான் நடத்தணும்னு பேசுறது எவ்வளோ முரண்பட்ட கருத்து. நான் தான் சொல்கிறேன், 2மே அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கட்டும், அரசாங்கம் மக்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, அவ்வளோதானே, முடிஞ்சதில்லை, பிரச்சனை சால்வ்டு. மதங்கள் வந்து தனித்துலாம் ஒன்றும் போயிட்டு அதெல்லாம் வேணாம்ப்பா. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய மாஸ்குகள் இருக்குது, நிறைய சர்ச்சுகள் இருக்குது, எல்லாமே அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். நான் சொல்கிறேன், சர்ச்சையுமே அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்கங்கிறேன் நான். வழிபாட்டு தலங்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கட்டும், அதில் மக்கள் வழிபடுறாங்க, மக்களோட வரி பணத்தை வச்சு அந்த வழிபாட்டு கட்டணங்களை நீங்கள் நிர்வகிங்க, பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு, எல்லாருமே. ஆனால் எல்லாமே சமமாக இருக்கணும். அவருக்கு வெளியில் விட்டு என்ன உள்ள அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாம் வச்சுனா எல்லாத்தையும் உள்ளே விட்டினா எல்லாத்தையும் வெளியே விடு, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை எனக்கு. ஆனால் இங்கே வெளியே விடும்போது இங்கே பிரச்சனை இருக்குது. இப்போ இஸ்லாமு கிறிஸ்துவங்கிறபோது வெளியில் இருக்கும்போது அது வெளியிலேயே இருந்துச்சு. ஆனால் இது வந்து வெளியில் விடும்பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து அதை டேக் ஓவர் பண்ணியிருக்குங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் நம்ம சொல்கிறோம், அது அந்த அரசாங்க கட்டுப்பாட்டிலே இருக்கிறது நல்லது எல்லாமே. இப்போ இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறேன்னா, வக்ஃப் வாரியத்தில் சில முறைகேடுகள் நடந்திருக்கு, சில நில அபகரிப்புகள் நடந்திருக்கு, அந்த மலை முழுக்க வக்ஃபுக்கு சொந்தம்ங்கிற அந்த நெரேஷனுக்குள்ள அதை வந்து நான் விரும்பலை. அது இல்லவும் இல்லை, அப்படி ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அது வக்ஃபுக்குள்ளே வராது. ஏன்னா வேற ஒரு வழிபாட்டு தலத்தை வக்ஃப் நிலமாக அறிவிக்கவே முடியாது, இஸ்லாமியர்கள் அறிவிச்சிருக்கவே கூடாது. புரியுதுங்களா? அது அவங்க மரபுலேயே இருக்கு, அவங்களுடைய சட்டத்திலேயே வேற ஒரு வழிபாட்டு தலம் வக்ஃபாக மாறாதுங்கிறது அவங்க வக்ஃப் சட்டத்திலே இருக்கு. அது எப்படி அப்புறம் வக்ஃப்னு எடுத்துக்க முடியும்? ஸோ அதை வந்து நம்ம வந்து அது இல்லை, மாறாக
அங்கே வழிபாடுங்கிறது அது முருகனுடைய வழிபாடு தான், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதனால் அதை நிறுத்தணும், அந்த வழிபாட்டை நடத்த விடாமல் செய்யணுங்கிறதுக்கு நான் எதிராக இருக்கேன். ஓகே, அவங்களுக்கான அந்த வழிபாட்டு முறையை உரிமையை கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் போய் ஏங்க அது வந்து இந்த பக்கம் போகிறது இல்லைங்க, அவங்க சுற்றி வேற பக்கம் ஏறி போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க பழி கொடுத்து வழிபட்டு இருக்காங்க. நீ அங்கே பழியே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற பாருங்க, இதுதான் எங்கள் பிரச்சனை. ஓகே, இப்போ இந்த பிரச்சனை எங்கே போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ தான் வந்துட்டார்ல திருவண்ணாமலையில் வந்து நான்வெஜ் கடையே நடத்தக்கூடாதுன்ட்டு. இப்போ புனித நகர அறிவிச்சா நடத்தக்கூடாதுங்கிறாங்க. அவங்க கண்ணப்ப நாயனார் இருக்காரு, இந்த கதையை வந்து நான் அர்ஜுன் சம்பத்துக்கு நான் தான் நடத்தணுமா? கண்ணப்ப நாயனார் பற்றி உங்களுக்கு தெரியாதா? கண்ணப்ப நாயனார் அப்போ என்ன நாயனார் கிடையாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுருவோமா? அவர் என்னங்க பண்ணார்? அவர் என்ன காட்டில் வேட்டையாடிட்டு இருக்காரு, அங்கே வராரு, பார்க்குறாரு ஒரு சிவலிங்கம் இருக்குது, ஆனால் கடவுள் சிவலிங்கம் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வேட்டையாடுற பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து மானை வேட்டையாடினா மானு, பண்ணி வேட்டையாடினா பண்ணி, எருமை வேட்டையாடினா எருமைன்னு சொல்லி எல்லாத்தையும் படைச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் படைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு 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 பூசாரி வராரு, வந்து பார்த்தோன்னே கறியெல்லாம் வச்சுட்டு கடவுள் முன்னாடி ஐயோ அபச்சாரம் அபச்சாரம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அது எல்லாத்தையும் நீக்கி போடுறாரு. அப்படி நீக்கும் பொழுது சிவன் தோன்றி இல்லை, அவர் சபிக்கிறார் அந்த ஆளை, இப்படிலாம் பண்ண நாசமாக போகணும்னு சபிக்கிறார். சபிக்கும் போது இறைவன் தோன்றி என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் இல்லை, அவனோட பக்தி வந்து தூய்மையானது, அவனோட பக்தி என்னங்கிறது நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நீ ஓரமானில்னு சொல்லிட்டு ஓரமானிக்க சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் கண்ணப்பர் வந்து வர, அவர் பேர் என்னவோ, அதுக்கப்புறம் தான் அவர் பேர் கண்ணப்பர் வராரு. வந்துட்டு ஒரு வேடன், அவர் வந்துட்டு நல்ல ஒரு மான்கறி எடுத்து பிடிச்சி வைக்கிறாரு கடவுளுக்கு. அது வைக்கும்பொழுது எது சுவையான கறின்னு பார்த்து சோச்சு பார்த்து வைக்கிறாரு, இது நல்லா இருக்குது, இதை சாப்பிடு சிவனேன்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. ஒன்றா வச்சுட்டு இருக்கும்போது இவர் பார்த்துட்டு ஐயோ அபச்சாரம் பண்ணுறானே, கடவுளும் நம்மளை உட்காந்து வேடிக்கை பார்க்க சொல்கிறாரு. அடுத்து என்ன பண்ணால் அந்த சிவனுடைய ஒரு கண்ணுலேருந்து, கண்ணுனா ஓட்டை, அந்த சிவலிங்கத்தில் இருக்க ஒரு ஓட்டையிலேருந்து அப்படியே ரத்தம் கசியுது. ரத்தம் கசிஞ்சோடனே என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல இன்னொரு கண்ணு வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை போலன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு கண்ணை நோண்டி அந்த இடத்துல வைக்கிறார். உடனே அங்கே ரத்தம் கசிகிறது நின்றுது. பரவாயில்லையே, இறைவனுக்கு ரத்தம் கசியில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பார்க்குறாரு, மறுபக்கம் கண்ணுலையும் இது வருது. இப்போ கண்ணுனா அந்த ஓட்டைன்னு சொன்னால, இப்போ இந்த ஓட்டையில் வைக்கணும் அப்படின்னா இவருக்கு ஒரு கண்ணு இல்லை, இப்போ ஒரு கண்ணு தான் இருக்கு. அப்போ எப்படி அந்த இன்னொரு ஓட்டையில் கரெக்டாக வைக்கிறது? அப்போ என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு தன்னுடைய பெருவரலால் அந்த ஓட்டையில் கால் வைக்கிறாரு. அந்த சிவலிங்கத்துடைய ஒரு பெருவரல், அந்த பெருவரலை பயன்படுத்தி ஒரு ஓட்டையில அடையாளத்துக்கு, இப்போ நமக்கு கண்ணு தெரியலன்னா ஒரு அடையாளத்துக்கு வைப்போம்ல, அந்த மாதிரி தன் காலை வந்து அடையாளத்துக்கு வச்சுட்டு மறு கண்ணையும் பிடுங்கி அந்த ஓட்டையில வைக்கிறாரு. இதை வந்து பார்த்தோன்னே அங்கேருந்து அந்த பூசாரிக்கு தலைகால் சுற்றிருச்சு, என்னடா அவன் பக்தியில் முரட்டு பக்தியாலடா இருக்குது அப்படின்னு. அப்போ வந்துன்னு அப்புறம் சிவன் வந்து தோன்றி திரும்ப வந்து கண்ணப்பரை வந்து ஆட்கொண்டுக்கிறார். அப்போ அவர் ஜீவ சமாதி அடைகிறார். இதுதான் வந்து கண்ணப்பர் வந்து ஏற்றுக்கொள்வது, அந்த பக்தியோட உண்மையான பக்திக்கு அவர், இதுதான் கண்ணப்ப நாயனார். இப்போ கண்ணப்பர் வந்து அசைவம் படைச்சாரு, சிவனே அதை ஏற்றுக்கிறார்ல. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கடவுளே எங்களை அக்செப்ட் பண்ணுறாரு. நாங்கள் படைக்கிறது என்னங்கிறது முக்கியம் கிடையாது, படைக்கும் போது எங்களுடைய உணர்வு என்னங்கிறது தான் முக்கியங்கிறத யாருக்கு பாடம் எடுத்துகிட்டு போயிருக்காரு, உங்களுக்கு தான் பாடம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சாட்சி ஆக்கி வச்சிருக்காரு, நீங்களும் கதை எழுதி வச்சிருக்கீங்க. திரும்ப வந்துட்டு வந்து திருவண்ணாமலையில் யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னா என்ன அரசியல்? இப்போ நம்ம இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்களுக்கு வந்து அசைவம் சமைச்சு போட மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும், தென் மாவட்டங்களை விட்டுருங்க, தென் மாவட்டங்களில் நல்ல காரியம் நடக்காது. தென் மாவட்டங்களை விட்டுருங்க, தென் மாவட்டங்களை விட்டு மற்ற எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்திற்கு இந்த மாதிரி வளைகாப்புக்கு இது மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா சைவ சாப்பாடு தான் இருக்கும். புதுமனை புகழ். ஆமாம், கருமாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறி விருந்து போடுவாங்க, அசைவம் போட்டு கறி விருந்து போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து தமிழருடைய வாழ்வியல், நீங்கள் பொதுவாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அசைவம் நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் புனித நாட்களில் இல்லை புனித இதுகளுக்கெல்லாம் நம்ம சாப்பிட்றது தவிர்த்துருவோம். இது எங்களுக்கு தெரியும், எப்போ தவிர்க்கணும் எப்போ சாப்பிடணுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஊர்லேயே நீ சாப்பிடக்கூடாது, இதுதான் இந்துத்துவாங்கிறது. ஏன்னா எனக்கு சாமி கும்பிடாமையாக இருக்கிறோம். எங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா சாமி கும்பிட்ற அளவுக்குலாம் உங்களால் சாமி கும்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு சாமி கும்பிட்றவங்க எல்லாம். நீங்கள் என்ன வந்துட்டு உட்காந்து எங்களோட பக்தியை எதுக்கு நீங்கள் வந்து தராசை வச்சு அளந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் பக்தி இருக்குது, வழிபாடு இருக்குது, இறைவன் அதை எங்களை ஏற்கிறாரு, கண்ணப்ப நாயனாரை ஆட்கொள்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படி இது இருந்தால் தான் ஏற்றுக்க முடியும், இப்படி இருந்தால் தான் இல்லை அப்படி இறைவன் வந்து சொல்ல சொன்னால் பரவாயில்ல. இறைவன் வந்து சொல்கிறாரு அப்படி, எப்படி இருந்தாலும் பக்தி தாண்டா எனக்கு முக்கியம், அவர் என்ன சாப்பிட்டாலும் நான் ஏற்றுக்குவேன், எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நான் ஏற்றுக்குவேன். அப்போ எங்களிடம் பக்தி இருக்குது, இந்த பக்தியில் கொண்டு வந்து நீங்கள் அரசியலை புகுத்தாதீங்க. இல்லை அதுக்கு ட்ரை பண்ணுற பாஜகவுக்கு கெயின் கிடைக்குமா இந்த முறை? ஏன்னா இப்போ பிஜேபி தான் அதில் லீட் பண்ண போகிறாங்கிறது பச்சையாக தெரியுது நமக்கு. ஒரு 5 லட்சம் பேரை கூட்டிடுவோங்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி முருகன் மீது இருக்கக்கூடிய பக்தியை அறுவடை பண்ணுறதுக்காக தான் அந்த மாநாடு அப்படின்னா அதில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் நான் சொல்லணும்னா, இன்றைக்கி தமிழர்கள் எல்லாருக்குமே இனம் சார்ந்த புரிதல் என்பது அதிகரிச்சிருச்சு.
முன்னாடி மாதிரி இல்லை. இனம் சார்ந்த புரிதல் என்பது தமிழ் தேசிய அரசியலோட வளர்ச்சிக்கு பின்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அதனால் முருகனை வந்து இன்னைக்கு நீங்கள் முன்னாடி இருந்ததை விட முருகனுக்கு வந்து பல வடிவங்கள், பல சிலைகள், விற்பனைகள் அதிகரிச்சு, புதிய படங்கள் எல்லாம் உருவாகி வந்துகிட்டு இருக்கு. அப்போ முருகனை வந்து பெரிய அளவு வந்து மக்கள் வந்து திரும்ப எடுத்து கொண்டாடுறாங்க. எதற்காக? கடவுளுங்கிறதுக்காக கிடையாது, தமிழின அடையாளம்ங்கிறதுக்காக. ஓகே, புரியுதுங்களா? கடவுளுங்கிறத கடந்து தமிழின அடையாளம்ங்கிறதாக மக்கள் வந்து இன்னைக்கு பார்க்க தொடங்கிட்டாங்க. இந்த பார்வை மக்களுக்கு வராதுச்சு. அப்புறம் நான் சொன்னேன்ல மேற்கூறிய காரணங்கள், வட இந்தியாக்கெல்லாம் அவங்களாம் ட்ரிப்லாம் போகிறாங்க வராங்க. அப்போ போகும்போது முருகனை யாருமே கும்பிட்றது இல்லைங்கிற அந்த ஒரு ஆதங்கம் வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கையில் அவங்க உண்மையாக இருப்பாங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல, இவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கையில் உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களே நாளைக்கு சாமியார் வேஷம் போட்டு உட்காருங்க, நம்மளால உங்களை நம்ப மாட்டான். ஏதோ ஏமாத்துறான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் இவனுங்க தான் வரிசையில் போய் நின்று நம்பிக்கிட்டு இருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், கடவுள்னு ஒரு சில பேரை நீ வச்சிருக்கிற, இவங்களை மீறி எதுவுமே அணுவும் அசையாதுன்னு நீ ஏன் சொல்லிடுற? சொல்லிவிட்டு திரும்ப ஒரு நம்ம மனுஷனாக வாழ்ந்தவங்களெல்லாம் அவரோட அவதாரம், இவரோட அவதாரம்னு சொல்லி கொண்டு வந்து இன்னைக்கு கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவங்களெல்லாம் எடுத்து கொண்டு வந்து சாமியை மாற்றிக்கிட்டு இருந்தா, இப்போ ஒருத்தெல்லாம் இப்படி குத்தாச்சு உட்காந்துருப்பாரு, பார்த்துருப்பீங்க. அவரெல்லாம் நம்ம தமிழர்கள் கும்பிட மாட்டோம். யார் கும்பிடுவா? அவர் சாமி இடத்துக்குள்ள ஒன்றும் வைக்க மாட்டோம். தமிழர்கள் வந்து அப்படி வைக்கவே மாட்டோம். ஆனால் யார் வைக்கிறா? நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்றவங்களோட இதுலாம். இன்னைக்கு தமிழக முதல்வரோட வீட்டில் கூட அந்த சிலைகள் வந்துடுது. அதெல்லாம் நம்ம எங்கே போய் தலையை அடிச்சுக்கிறதுன்னு தெரியல. அமைச்சர்கள் ட்ரிப்புக்கே போகிறாங்க. ஆமாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த வழிபாடு வந்து தமிழர் வழிபாடு அல்ல. இந்த மாதிரி டக்குன்னு ஒருத்தன் வந்து சாமி ஆகிறது போகிறது. இப்போ வள்ளலார் இருந்தாருன்னா வள்ளலாரை வந்து எல்லாரும் டப்புன்னுலாம் ஏற்றுக்கல. வள்ளலார் வந்து ரொம்ப வருஷம் சொல்கிறார், அவரே பாடிட்டு போயிட்டார். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை சுருட்டி கொண்டேன்னு அவர் சொல்கிறாருன்னா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆள் இவங்க சொல்கிற இந்த ஜக்கி வாசுதேவங்கிறவர் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை யாரும் கும்பிட மாட்டாங்க தெரியுமா? புது கதையாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே தஞ்சாவூரில் இருக்க அத்தனை பேரும் பெருவுடையார் கோயிலுக்கு தான் இப்போ சாமி கும்பிட்றோம். ஆனால் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் சாமி கும்பிட மாட்டாங்க தெரியுமான்னு விளக்கம் கொடுக்குறாரு. ஏன்னா அது ராஜராஜ சோழன் அது ஒழுங்காக வைக்கலையா, ராஜராஜ சோழன் ஒழுங்காக வைக்கல பேசியிருக்காருங்க. இது ஓகே, இந்த மாதிரிலாம் வேறு ஏதாவது பேச முடியுமா? நான் சொல்லவா உட்காந்துக்கிட்டு? என்ன எல்லாம் கடிச்சு குதறிட மாட்டீங்க? காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு கோயில் ஏதாவது ஒன்று சொன்னோம்னா ஒன்று கடிச்சு குதறது. எங்கள் ஆகமோ அது இதுன்னு உன் ஆகமத்தையே தப்புன்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. உன் ஆள் தானே பேசியிருக்காரு, ஏன் ஒன்றுமே சொல்லலை? அப்போ புரியுதுங்களா? நம்மளுடைய கோயிலுக்கு போகக்கூடாது, வேறு எங்கே போனோம்? இந்த ஈசால இவர் தியான லிங்கத்தை வச்சிருக்காருல்ல, அதில் போய் சாமி கும்பிட்டோம்னா எல்லாம் நடந்துடும். அப்போ அதை கொண்டு வரதுக்கு அது ப்ரைவேட்டு, இது கவர்மெண்ட்டு. புரியுதுங்களா? எப்படி ஒரு பிரைவேட் ஸ்கூல்காரர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து எஜுகேஷன் நல்லா இருக்காதுங்கிற, அதே போல் கவர்மெண்ட் கோயிலெல்லாம் வந்து சாமிக்கு பவர் இல்லைங்க. என் கோயிலில் சாமிக்கு பவர், பிரைவேட் சாமியார் இதெல்லாம் அனுமதிக்கலாமா? உண்மையாக பக்தி எனக்கு கோவம் வருது இல்லை, உனக்கு ஏன் வரல? இதுதான் சங்கீத்தனங்கிறது. உண்மையாகவே பக்தி இருக்கு, எனக்கு கோவம் வருது, உனக்கு வரலைன்னா இதுதான் சங்கீத்தனம். நீ கோவப்படுறதுக்கு முன்னாடி யார் என்னன்னு பார்த்துட்டு கோவப்படுற பாரு. இங்கே தான் சங்கீத்தனம் ஆரம்பிக்குதுங்கிறேன் நான். அந்த ஒருத்தர் ஒரு பாபா ஒருத்தர் இருப்பார்ல, ஒல்லியா ஒருத்தர், அந்த டான்ஸ் ஆடுவார் பயங்கரமா, பேர் ராம்தேவ்னு. அவர் வந்து நான் இயற்கையாக மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஆரம்பிச்சார். ஆமாம், அந்த கடை பேரும் நான் மறந்துட்டேன். நல்ல பேர் மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் கண்ணில் படாது இந்த கடைகள். ஆமாம், இப்போ இல்லை. ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? பெரிய ஸ்கேமில் மாட்டினாங்க. அங்கே கிடைக்கிற நெய்யில் தொடங்கி அங்கே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களையும் கலப்படம் கலப்படம் கலப்படம். நெய்லாம் என்ன கலப்படம் நான் சொல்ல விரும்பல, என்ன கலப்படம் இருந்திருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆர்கானிக் நெய், ஆர்கானிக்னு சொல்லி எல்லாம் போய் அது பெரிய அளவில் ப்ரூவ் ஆகி எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடையை காலி பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவர் சேஃப் தான். ஓகே, அவர் எதுவும் பண்ண முடியாது, அவர் எதுவும் பண்ணலை. ஆனால் கடைகள் மக்கள் அப்படியே கொஞ்சமாக வியாபாரம் படுத்து இன்னைக்கு டோட்டல் எக்ஸ்போஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடைகள் வந்து பெருசாக கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள், அந்த கடைகள் எத்தனை இருந்துச்சு, சென்னையிலே எத்தனை இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் நீ எதுவுமே பேசலை? ஒரு சாமியாராக இருந்துட்டு ஏமாத்தலாமா? நான் சொல்கிறேன், சாமியார் பிஸ்னஸ் பண்ணுறது தப்பு இல்லைங்க. நான் சொல்கிறேன், அவர்கிட்டனாச்சும் சாமிக்கு பயப்படுற ஒரு நபர், அவர்கிட்டனாச்சும் பொருட்கள் வந்து கலப்படம் இல்லாமல் இருக்கும்னு நம்பிக்கிட்டு வருவாங்கல்ல, அவங்கள ஏமாத்துற, அவங்கள போய் நீ ஏமாத்தினா அதில் கலப்பட பொருட்களை வச்சு வித்துக்கிட்டு இருந்தா அப்போ காசு, அப்போ கடவுள் யார் உனக்கு? கடவுள் யார் உனக்கு? ஏமாத்தினா வந்து நரகத்தில் இடம்னு சொல்கிறீங்க, மோட்சம் கிடைக்காதுங்கிறீங்க, கடவுள் கண்ணை குத்திருங்கிறீங்க. ஆனால் தெரியுதுல்ல, காசுக்காக நீ ஏமாத்திரல, மக்களை ஏமாத்திரல, அப்போ உங்க கண்ணை கத்துவதா? அப்போ இதுதான் இவங்களோட ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை ஒருபோதும் தமிழர்கள் நம்ப மாட்டார்கள். நீ முருகனை வந்து சாமி கும்பிட்டியா, சாமி கும்பிட்டு. ஆனால் முருகனை என்னமோ இவங்க தான் வந்து என்னமோ தூக்கி நிப்பாட்டுற மாதிரியும்,
நான் என்ன சொல்கிறேன், சரி முருகன் மாநாட்டுக்கு வாங்க, வரக்கூடிய அத்தனை பேரும் அழகு குத்துங்கள். நாங்கள் சொல்கிறேன் சில வழிபாடுகள் சொல்கிறோம், அந்த வழிபாடெல்லாம் செய்யுங்க. எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு பார்ப்போம். செய்ய வைப்பீங்க. செய்கிறவன் யாருன்னு நான் சொல்லவா? செய்கிறவன் அத்தனை பேர் தமிழன் தான் செய்வான். உண்மை. அதுதான் தமிழ் இனம். நாங்கள் உடலை வருத்தி நாங்கள் வழிபடுவோம். உன்னாலலாம் முடியாது, சொன்னால் கேளு. முருகனோட வழிபாடெலாம் கொஞ்சம் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். அதனால் உனக்கு அதெல்லாம் ஒத்து வராது. தமிழர்கள் நாங்கள் வழிபட்டுக்கிறோம், நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் என்ன சாமி கும்பிட்டுருங்க அதை கும்பிட்டுருங்க, நான் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் முருகனை வந்து இந்த டேக் ஓவர் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து முருகனை இவங்க மட்டும் தான் டேக் ஓவர் பண்ணாங்கன்னு சொல்ல, திராவிடமும் கொஞ்சம் பார்த்தீங்களா முருக பக்தர்களாக மாறிக்கிட்டே இருக்காங்க. மாநாடு முருகனுக்கு நாங்கள் தான் பெருசாக செலவைக்க போகிறோம். நீங்கள் முருகனுக்கு செலவிங்க. முருகனுக்கு தாடி கையில் கைத்தறியெல்லாம் கொடுத்துடாதீங்க. ஓகே, பண்ணாலும் பண்ணுவீங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, ஏன் முருகனுக்கு தாடி வளராதா? ஏன் முருகன் கைத்தறி வச்சு நடத்த மாட்டாரா? என்னங்க முருகன் வேற மாதிரி இருக்காரு, தந்தை முருகனுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. நான் சொல்கிறேன், இது இந்த வேலையை பண்ணாதீங்க. சாமிக்கு செலவிங்க, அதில் எந்த குறைபாடும் இல்லாமல் தமிழர்களுடைய மெய்யியல் கோட்பாட்டில் எந்த குழப்பமும் ஏற்படுத்தாமல் நீங்கள் சிலைகள் வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். ஆனால் அது எல்லாமே ஏன் இப்போ நடக்குது? கொடுமையிலும் கொடுமை நான் சொல்லவா, எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சி காலகட்டத்தில் தான் தைப்பூசத்துக்கு வந்து விடுமுறை, அரசு விடுமுறையே வந்துச்சு. அது வரைக்கும் தைப்பூசத்தை நீங்கள் எங்கடா பண்ணீங்க? சரி, தைப்பூசத்துக்கு ஏதாவது நார்த்தில் ஏதாவது ஹாலிடே இல்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இந்த முருகன் மாநாட்டில் அப்படி ஒரு தீர்மானம், நார்த் இந்தியாவில் அப்படி அமித்ஷாலாம் வருவார்ல, வரும்போது அப்படியே ஒரு தீர்மானம். சார் வந்து தைப்பூசத்துக்கு உலகம் முழுக்க நாங்கள் தமிழர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நார்த் இந்தியாவில் வேலை செய்கிற தமிழர்களும் கொண்டாடுறாங்க. நார்த் இந்தியாவும் நீங்களும் சேர்ந்து கொண்டாடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தைப்பூசத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் முருகனை டெவலப் பண்ணிக்குவோம்னு சொல்லாமே. நீங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது. அரசியலுக்காக பயன்படுத்தலாம். தமிழ் தேசியம் வந்ததுக்கு அப்புறம் பல தமிழ் தேசியவாதிகள் தொடர்ச்சியாக தைப்பூசத்துக்கு விடுமுறை உண்டா, தைப்பூசத்துக்கு விடுமுறை உண்டான்னு பேசி சீமான் அவர்கள் போய் எடப்பாடி, அவரும் எடப்பாடியாக வந்துச்சு இல்லை, சீமான் அவர்கள் போய் மனு கொடுத்தாரு. இப்போ கொடுத்து நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம்ல என் பேர் கூட பழனிசாமி தாங்க, நானே முருகன் பக்தன் தாங்க, எனக்கு இது தோணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஏன்னா ஒரு தமிழராக இருந்தனால அவரும் பண்ணிட்டார். அப்போ இவ்வளோ ஆண்டு காலம், இதுக்கு முன்னாடி சொல்றீங்க 70 ஆண்டு கால திராவிட ஆட்சி அதெல்லாம் சொல்கிறீங்களே, அந்த 70 ஆண்டு கால திராவிடம் என்றைக்கே அதை பற்றி யோசிச்சுதா? இன்றைக்குமே தமிழர்கள் இழிவுபடுத்துறதுக்கு நீ என்ன பண்ணுற? முருக வழிபாட்டை தானே. இப்போ சமீபத்தில் ஒரு மார்ச் பாஸ்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து செருப்பெல்லாம் வாயில் குத்திக்கிட்டு, செருப்பு வேல் மாட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் செருப்பை வந்து யாரோட வழிபாட்டை கொச்சப்படுத்துற? அது பண்ணி பார்த்துருப்பாங்க. ஓகே, அது முருகனுக்கு நாங்கள் செய்கிற வழிபாடு, அதை தானே கொச்சப்படுத்தி வச்சுருக்க. அப்போ ஒரு பக்கம் அசிங்கப்படுத்துகிற, ஒரு பக்கம் நாங்கள் தான் வந்து, அப்போ என்ன சொல்ல வரீங்க? உண்மையாக நீங்கள் வந்து முருகனை வழிபட்டு போங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, முருகனை நீங்களாம் ஒன்றும் கிளிக்கவே வேணாம், நாங்களே பார்த்துக்குறோம். எங்கள் வீட்டில் முருகன் இருக்கார், எங்களுடைய கோயிலில் முருகன் இருக்கார், நாங்கள் வந்து முருகனுக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் விரதம் இருப்போம், இது எங்கள் பழக்கம்ப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் யாரும் வந்து இன்னும் செய்ய தேவையில்லை. பிஜேபி வந்தோமா, சாமி கும்பிட்டோமா, போனோமான்ட்டுருங்க. நீங்கள் முருகனை பேரை வச்சுக்கிட்டு, இன்னொன்று சொல்கிறேன், கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும், முருகனை வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவுமே இங்கே பண்ண முடியாது. முருகனே அதுக்கு அலோவ் பண்ண மாட்டார், உங்கள் அனுமதியே கிடைக்காது. பாஜகவுடைய அரசியல் தமிழ்நாட்டில் முருகனை வச்சு எடுபடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரங்கள் எப்படி வளர்கிறது அப்படின்னு. எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மிக்க நன்றி பாரி. நன்றி.